ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இந்த பொங்கலை முன்னிட்டு ரிலீஸ் ஆன வணங்கான், மதகஜராஜா, காதலிக்க நேரமில்லை இந்த 3 படங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 படங்களை எடுத்ததுக்கான காரணம், பொங்கலை முன்னிட்டு ரிலீஸ் ஆன படங்களிலேயே ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்க படங்கள்னால் இந்த 3 படங்கள் தான். ஸோ அதோட கலெக்ஷன்ஸை நாம் இப்போ பார்க்கலாம். முதலாவதாக வணங்கான் திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆன முதல் நாட்களில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்துச்சு, பாசிட்டிவான ரிவ்யூஸ் இருந்துச்சு. பட் அதே சேம் டைம்ஸ் மதகஜராஜா ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த படத்தோட கலெக்ஷன்ஸுமே நல்லா இருந்துச்சு. அந்த வரிசையில் வணங்கான் திரைப்படம் டே 6 ஆன இன்னைக்கு வேர்ல்டு வைடாக 1.20 கோடியை கலெக்ட் பண்ணி ஆக மொத்தம் இந்த 6 நாட்களில் 7.50 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து நாம் பார்க்க போகிற படம் காதலிக்க நேரமில்லை. இந்த படம் ரிலீஸ் ஆகி 2 நாட்கள் தான் ஆகுது. பட் இந்த படத்துக்கு ஒரு மிக்சடான ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. இதே வேளையில் டே 1 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் டீசெண்டாகவே இருந்துச்சு. அந்த வரிசையில் பார்க்கும்போது டே 2 ஆன இன்னைக்கு இந்த காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 1.80 கோடியாக வேர்ல்டு வைடாக கலெக்ட் பண்ணியிருக்கு. டே 1 3. ஆக மொத்தம் இந்த படம் 5.30 கோடியை கலெக்ட் பண்ணி ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கு. ரிலீஸ் ஆகி 2 நாட்களே ஆன நிலையில் இந்த படம் தேட்டரில் எவ்வளோ நாள் ரன் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் இந்த படத்தோட வெற்றி தோல்வியை நாம் கணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிற படம் மதகஜராஜா. இந்த படம் ரிலீஸ் ஆன நாட்கள்லேருந்து பாசிட்டிவ் ரிவ்யூ ப்ளஸ் கலெக்ஷன்ஸுமே டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு தாங்க இருக்குது. அந்த விதத்தில் இந்த படம் 4 நாட்களில் 27 கோடிக்கும் அதிகமாக கலெக்ட் பண்ணி இந்த படம் ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளேயே போயாச்சுங்க. 4வது நாள் மட்டும் இந்த படத்தோட கலெக்ஷன் அரௌண்ட் 8 கோடிங்க. ஸோ இந்த படம் 4வது நாட்களில் இது வரைக்கும் பண்ணாத கலெக்ஷன்ஸை எடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்குது. இன்னுமே ஒரு 3 நாட்கள் லீவ் இருக்கிறதால இந்த படத்தோட கலெக்ஷன்ஸ் ஏறும். ப்ளஸ் ஒர்க்கிங் டே வரும்போது இந்த படம் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்றத பொறுத்து தான். ஸோ இந்த படத்தோட கலெக்ஷன்ஸ் எந்த லெவலுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் நம்பர்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்ல முடியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.